2024 எலெக்ஷன் ஒரு விபரீதமான ஒரு எலெக்ஷன். மக்கள் ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அதையே தான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் இந்த மக்கள் தான் நல்லவர்களை மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வில் கொலாப்ஸ். தட் இஸ் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஏனென்றால் என் கடவுள் என்ன சொல்கிறார், நான் நல்ல கேண்டிடேட்ஸ் கொடுக்குறேன், ஆனால் இவங்க மறுபடியும் இந்த கட்சிக்காரர்களே போய் ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வைக்கிறது மக்களோட தப்பு. வணக்கம். சுதந்திரா பார்ட்டி அண்ட் கீதா டிவி நேயர்களுக்கு, இந்த நாட்டின் இந்த 2024 எலெக்ஷன் ஒரு விபரீதமான ஒரு எலெக்ஷன். மக்கள் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த தடவை யோசித்து சிந்தித்து ஓட்டு போடாட்டி இந்த நாடு குட்டி சவராக போகுது என்று என் கடவுள் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், இது ரிப்பீட் நான் அதையே தான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் இந்த மக்கள் தான் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லாட்டி இந்த நாடு குட்டி சவராக போகிறது. இன்றைக்கு இந்த நாடு மோடி என்ற ஒரு அசுரன் கையில் நாடு சிக்கி கொண்டு இருக்கிறது. நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ மட்டும் நம்மக்கிட்ட காசு இல்லையாமா நின்று ஜெயிக்கிறதுக்கு. அப்போ எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த? அப்போ அப்படியே நைஸாக ராஜ்யசபாலேயே உட்காந்து மக்களை சந்திக்காமல் மக்களை இழிவாக பேசிக்கொண்டு அந்த பெண் மணி தான் ஏதோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி அந்த பேசுகிறது பார்த்தானா ஒரு சமயம் ரத்த கொதிப்பு வந்துடுது. இப்போ பணம் இல்லையாமா. அப்போ என்ன வாய் பேசுகிற நீ? என்ன வாய்? நீ உன்னோட பொருளாதாரம் நீ வந்ததுலேருந்து நான் முதல் நாளே சொன்னேன், 2019 இந்த பெண்மணியை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்ட உடனே நான் என்ன சொன்னேன்னா, நாடு நிர்மூலம் ஆக போகுது. அந்த கதிக்கு தான் இப்போ வந்திருக்குது நம்மளோட பொருளாதாரம். இவர்கள் பேசுவதெல்லாம் போய். எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு பேங்க் மேனேஜர் என்னிடம், ஒரு யங் பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா, மறுபடியும் மோடி, அமித்ஷா அண்ட் நிர்மலா இந்த இது ஆட்சி வந்துச்சுன்னா, இவங்க வந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வில் கொலாப்ஸ். தட் இஸ் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிறது என்று அவர் கூறினார். ஒரு யங் பேங்கர். அப்போ அந்த பையன் பேசல கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா இந்த பெரிய சேர்மன் எல்லாருமே இவங்க கைக்கூலிகள். இப்போ இந்த எஸ்பிஐ இவ்வளோ பகிரங்கமாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு பதிலும் கொடுக்காம, அதுக்கப்புறம் பெரிய அதுக்கு ஒரு பெரிய ஹரிஷ் சால்வேன்னு சொல்கிற ஒரு பெரிய வக்கீல், நாட்டில் ஒரு பெரிய வக்கீல். இந்த பெரிய வக்கீல்கள் நிறைய பேர் இந்த ஊழல்வாதிகளுக்கு கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லை. எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சு என்ன திங்க போகிறோம்? ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, இல்லை 2 சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, 2 இட்லி சாப்பிட்றீங்களா, 10 இட்லி யாரால் சாப்பிடுங்க? அப்போ எதுக்கு இந்த பேராசை? இந்த பணம் 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 சொல்லிட்டு பேராசை. மக்கள் நீங்கள் தான் இந்த தடவை சிந்தித்து ஓட்டு போடணும். ஏனென்றால் என் கடவுள் என்ன சொல்கிறார், நான் நல்ல கேண்டிடேட்ஸ் கொடுக்குறேன், ஆனால் இவங்க மறுபடியும் இந்த கட்சிக்காரர்களே போய் ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வைக்கிறது மக்களோட தப்பு. ஏன் இந்த தடவை ஒரு நோட்டாக்கு நீங்கள்லாம் ஓட்டு போடக்கூடாது? நோட்டாக்கு ஓட்டு போட்டோன்னா அட்லீஸ்ட் மக்கள் எல்லாம் அதிருப்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ஈஸியை மறுபடியும் இன்னொரு கைக்கூலி இந்த ஆளும் கட்சிக்கு. நம்ம எதுனா இப்போ பாருங்கள், நிறைய அரசியல் கட்சிகளுக்கு பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடனே சின்னம் கிடைக்குது, அவங்க கேட்குற சின்னம். ஆனால் மற்ற கட்சிக்காரர்கள் கேட்டோன்னா பதில் கூட வராது. அப்போ இந்த ஈஸியாய் என்ன ஒரு நடுநிலை வர்க்கமாக இல்லையே. அவங்க தெர் இஸ் நோ லெவல் பிளேயிங். இப்போ எனக்கு காங்கிரஸ் கட்சி பிடிக்குமோ பிடிக்காதோ அது வேறு விஷயம். ஆனால் ஒரு எலெக்ஷன் டைமில் போய் அவங்களுக்கு ஒரு ஐடி நோட்டீஸில் அவங்க பணத்தெல்லாம் முடக்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் செய்கிற அயோக்கியத்தனம். இப்போ நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யூ ஆக்சுவலி மேட் கரப்ஷன் லீகல். யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் என்னமோ பெரிய எப்படி கம்பெனிஸ் விச் ஆர் கிவின் யூ டொனேஷன், இந்த கம்பெனிஸ் யார் இந்த பிஜேபிக்கு மற்ற கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு அந்த லாபமே கிடையாது. அப்போ எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு? எப்படி அந்த எலக்ட்ரிக் பாண்ட்ஸ் வாங்கினாங்க? த்ரூ செக் ஆர் த்ரூ கேஷ்ன்னு சொல்லிட்டு
இந்த கேள்வி யாருமே கேட்கறதில்ல. இதை முதல்ல ஆராய்க்கணும். ஏனென்றால் இது பிஜேபிக்கு கொடுத்ததால அவங்களாம் யோகி சிகாமணிகள், மற்ற கட்சிகள் எல்லா கட்சியுமே இப்போ டிஎம்கேவோ காங்கிரஸோ டிஎம்சியோ இல்லாட்டி வேறு இதர ஏஐடிஎம்கே யாருக்கெல்லாம் இந்த டொனேஷன்ஸ் போயிருக்கு, இதை வந்து நீங்கள் அந்த கம்பெனிஸை கண்டிப்பாக விசாரிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இவங்க மேலே இடி ரேடும் ஊழல் பிரச்சனை இருந்துச்சுன்னா லெட்டஸ் அண்டர் த பிஎம்எல்ஏ ஆக்டு அவங்ககிட்ட எப்படி இவங்க பணம் வாங்கலாம்? அப்போ நாங்கள் வாங்கினா அது வந்து தப்பு, நீங்கள் செஞ்சால் அது கரெக்டாக, அரசியல்வாதிகள் செய்தால் அது கரெக்டு, அது நியாயமாக வாழ்கிற ஒரு சிட்டிசன் வந்து அவங்க மக்கள் வந்து இவங்ககிட்ட காசு வாங்கினா அது தவறு. அப்போ வந்து இந்த நியாயங்கள் யார்கிட்ட போய் பேச முடியும்? நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு தான் நீதி வழங்குது. ஏனென்றால் நல்ல வேலை நம்மளுக்கு வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறதால ஏதோ ஓரளவுக்கு நியாயம் அவரையே குறை சொல்கிறாங்க. அப்போ வந்து இது என்ன, எங்கே இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இது வந்துட்டு கண்ட்ரி இஸ் கோயிங் டு கொலாப்ஸ் வித் ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ். எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த அப்புறம். ஐயால் இந்த நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கரும்புள்ளி இந்த நாட்டுக்கு. வந்துட்டு மக்கள் வந்து ஜாதிவாதியாக பார்ப்பாங்களாமா, அதுக்காக நான் வந்து யோசிக்கிறேன். இது நீ ஏன் ஜாதியை பற்றி பேசுகிற? நீ ஏன் திமிர் பேச்சு பேசுகிற? நீங்கள் அரசியல்வாதிங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. நாங்களே எங்களுக்கு நிஜமாக ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு ஜாதி என்னால் என்னன்னு தெரியாது.